நெருக்கடிக்குள்ளாக, பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக ஒரு தோல்வியை கண்ட ஒரு நிலைமையிலே இருக்கின்றது. நாங்கள் அண்மைய காலங்களிலே கண்டிருந்தோம், இலங்கை ஒரு தோல்வி கண்ட, பொருளாதார ரீதியிலே ஒரு தோல்வி கண்ட நாடாக, ஒரு உணவுப் பொருளுக்கு கூட வக்கற்றவர்களாக இருந்த ஒரு தேசமாக, ஒரு நாடாக இந்த உலகத்திலே இருந்தது. அதாவது உலகிலே வறுமைப்பட்ட நாடுகளில் இருந்து கூட பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன்களை மீளச் செலுத்த முடியாத ஒரு தேசமாக இருந்தது. இந்த நாட்டிலே அவ்வாறு எனில் காலத்துக்கு காலம் ஆட்சியற்ற தலைவர்கள் எதை செய்தார்கள் என்ற கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளிடத்திலே நாங்கள் தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த நாட்டை ஒரு சுபிட்சமான பாதைக்கு கொண்டு செல்வதாக இருந்திருந்தால், தமிழர்களுக்கு எதிரான இனவாத கருத்துக்களையும் இனவாத இலங்கை ஒன்றை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளையும் பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பையும் நிறுத்தி இருக்க வேண்டும். அதற்காக அந்த இனவாதத்தை விஸ்தரிக்கின்றோம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் மீது மிக பாரதூரமான ஒரு இனப்படுகொலை ஒன்றை செய்து எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஒரு கிஞ்சித்தும் கண்டுகொள்ளாதவர்களாக எங்களுடைய மக்கள் மீது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள். வரலாற்று ரீதியாக எங்களுடைய மக்களுக்கு எதிராக அரச கட்டமைப்பு திட்டமிட்ட இனப்படுகொலையை செய்து வந்திருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்டிலே இனவாதத்தை கட்டியெழுப்புவதற்கும் ஒரு கொடிய யுத்தத்தை தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இனமான தமிழினம் மீது கட்டமைத்து விடுவதற்குமான ஒரு பாரிய பணச்செலவினத்தையும் ஒரு வரவு செலவு திட்டத்தினையும் செய்து வந்திருக்கின்றது. எங்களுடைய வரவு செலவு திட்டத்தை பாருங்கள். இந்த நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் அதிலே பெரும்பாலான நிதி ராணுவ மயமாக்கத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ராணுவ மயமாக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களிலே எங்களுடைய மண்ணை அபகரித்து இன்றும் கூட நிலை கொண்டு எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது ராணுவம் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை அடக்கி ஒடுக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த ராணுவ மயமாக்கம். இந்த ராணுவ மயமாக்க விஸ்தரிப்புக்காக இலங்கையினுடைய பொருளாதார பலத்தையும் செலவிட்டு விட்டார்கள். இவ்வாறாக இந்த நாடு சிதைவடைந்திருந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்டினை மீட்பதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு இனவாதமற்ற ஒரு சூழலுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை வழங்கி அவர்களையும் இந்த நாட்டிலே அரசியல் பங்காளிகளாக மாற்றி, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய உறவுகள் எந்தளவு தூரம் சர்வதேச அளவிலும் புலம்பெயர்வுகள் மூலமாகவும் வெளியுலகில் வியாபித்து இருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய முதலீடுகளை இங்கே அழைத்து வந்து இந்த நாட்டை கட்டியெழுப்பி இருக்கலாம். ஆனால் அவ்வாறான எந்த செயல் திட்டத்தையும் செய்யாது, மாறாக இந்த நாட்டை எந்தளவு தூரம் மேலும் கடன்களுக்கு உள்ளாக்கி எங்கள் மீது ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி தான் விரும்புகின்ற பௌத்த சிங்கள பேரினவாதத்தை எந்தளவு தூரம் விஸ்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த மண்ணிலே, இந்த எங்களுடைய தாயக பகுதிகளிலே வடக்கு கிழக்கிலே அரசாங்கத்தினுடைய செயற்திட்டங்கள் நடைபெற்றன. ஒரு அரசாங்கம் என்பது காலத்துக்கு காலம் பதவி ஏற்கின்ற ஒரு முகவர், ஒரு அரசியல்